எனக்கு நேம் எடுத்தியா லோடு ஏறக்கூடாது இதுயா கடைசியில் மறந்துட்டேன். டிக் பட்டன் ப்ரெஸ். இது வந்து டைம் ஜோன் சார். இது இந்தியாவோட டைம் ஜோன் வந்து 5:30 செட் பண்ணாங்க. எப்பவுமே 5:30 தான் செட் பண்ணாங்க சார் இந்தியாவோட டைம் ஜோன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹவர் சார். ஃபஸ்ட்டு ஹவர், செகண்ட் மினிட்ஸு, லாஸ்ட் வந்து செகண்ட்ஸ். டைம் வந்து இது செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணோன்னா டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இது இயரு, மந்த்து, டேட்டு சார். சிட்டி 400 தானே சார்? 400 பார். இது பார் ஃபேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். இது 58 டிக் பட்டன். இது வந்து பவர் ஃபேக்டர் சார். டார்கெட் பவர் ஃபேக்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டியில் ஏற்றணும்னா டவுன் பட்டன் இருக்குன்னா கெப்பாசிட்டி சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இண்டக்டராக கெப்பாசிட்டி செட் பண்ணுறோம். இது என்ன இப்போது யூனிட்டி வேணால் 0.99 இருக்கணும்னா நீங்கள் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இது நம்ம 0.99 வச்சுக்கலாம் சார். பேக் போனோம்னா ஒன்றும் வைக்கக்கூடாதா? இல்லை யூனிட்டி வைக்கலாம் சார். சொல்கிறேன் சார். சப்போஸ் ஒரு சைட்டில் வந்து அச்சீவ் ஆகாதா? அச்சீவ் ஆகும் சார். இது ரெஃபரன்ஸ் ஸ்டெப் சார். இது ரெஃபரன்ஸ் ஸ்டெப் எதுக்குன்னா கெப்பாசிட்டி வந்து ஆன் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக சார் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டெப் வந்து நம்ம 0-1 கொடுக்கும்போது வந்து லோடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ஆம்ப்ஸ்னால் லோடு இருக்கணும் சார் சைட்டில். ஓகே, லோடு இருக்கணும். இப்போ செல்ல வந்து எம்சிபி எல்லாம் ஆனில் இருக்கணும் ப்ரோக்ராம் பண்ணும்போது. ஓகே, ஆனில் இருக்கா? எல்லாம் இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி பேங்க் ஆன் ஆகிட்டு ஓகே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டன்னு வரும். ஓகே, அடுத்த செகண்ட் அது வாங்கணுமா? இல்லை, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். கிளார் அடிக்குது. இது இங்கே பிடிச்சா கரெக்டாக இருக்குது. இது மாதிரி டன்னு வந்துடும் சார். டன்னு வந்ததுக்கப்புறம் டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இப்போ ஆட்டோ செட்டப் இருக்கும். ஓகே, ஒரு கெப்பாசிட்டி பேங்க் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கேவிஆர் ரேட்டிங் RS வரும். கெப்பாசிட்டி 1 RST கேவிஆர் ரேட்டிங் வரும். ஆனந்த், இதில் C1 கெப்பாசிட்டி 1க்கு கெப்பாசிட்டி 1 சொல்லி இது ஸ்டிக்கர் ஒட்டிடு. C1 C2 C3 அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடு. நம்மக்கிட்ட இருக்கா இல்லை அதில் விரல் மிஷினில் பிரிண்ட் பண்ணணும்? விரல் மிஷினில் பிரிண்ட் பண்ணோம். அதே நானும் பிடிச்சிருந்தேன். நீ ஃபுல்லாக காட்டல இண்டிகேட்டர்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் வரும்போது அதோட சேர்த்து காமிக்கும். சொல்ல அவன் கை வலிக்குன்னு நான் எடுத்தேன். ஒரு வாசர் 2 வாசர் மேலே போட்டுக்கிறாங்க, இதுக்கு வாசர் உள்ள பக்கம் போட்டுக்கிறாங்க ரப்பரு. ஆட்டோ செட்டப் கம்ப்ளீட் ஆகாமல் டன்னு வரும். டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இது காஸ்ட் பை வரும். எவ்வளோ மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்ட்டு லோடு கொடுக்கும்போது கெப்பாசிட்டி ஆன் ஆகிட்டு எவ்வளோ மெயின்டைன் ஆகுதுன்ட்டு வரும். சரி, ஓகே. இது எவ்வளோ வேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ கேவிஆர் ஆன் ஆகிருக்கு, ஓகே, எவ்வளோ கேவி வந்து ஆன் ஆகிருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஓகே. இது வோல்டேஜு, ஃப்ரீக்வன்சி, அப்புறம் வந்து ஆம்ஸ் காட்டும். எவ்வளோ ஆம்ஸ் வந்து கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லோடில். இது வந்து ஹார்மோனிக்ஸ் வரும். THDV இது வந்து வோல்டேஜ் ஹார்மோனிக்ஸ். இது வந்து கரண்ட் ஹார்மோனிக்ஸ் காட்டும். சரி, இதில் இந்த இதுக்கு வந்து 3 ஃபேஸுங்கிற ஒரு கான்செப்டே நம்ம இந்த இதுக்கு நம்ம இன்டிமேட்டே கொடுக்கலல்ல. எப்படி இதை வச்சுட்டு வோல்டேஜ் இவ்வளோ தான் இதாக இருக்குன்னு எப்படி அதில் மென்ஷன் காட்டுதுன்னு கேட்குறேன். இப்போ இதுக்கு வந்து வெறும் கெப்பாசிட்டர் ஆன் பண்ணுறக்கூடிய ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆம்ஸ் யூஸ் பண்ணாங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இந்த இந்த ஏபிஎஃப்சி மீட்ரு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இது கெப்பாசிட்டி ஆன் ஆகுது இல்லை சார். கெப்பாசிட்டி ஆனும்போது வந்து எவ்வளோ ஆம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது கண்ட்ரோல் வந்து சென்ஸ் பண்ணிக்கணும். எப்படி செஞ்சு பண்ணோம்? கெப்பாசிட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது.
நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க சார் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கெப்பாசிட்டருக்கு நம்ம வந்து ஆக்சிலரி சப்ளைக்கு மட்டும்தானே இது கொடுத்துருக்கோன்னு கேட்குறேன். ஆக்சிலரி சப்ளை ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து இதோட அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். ஓகே, நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும்போது கெப்பாசிட்டிலேருந்து எப்படி இது ஃபேக்ட்ரி எடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லைல்ல. கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சா? இது வந்து சிங்கிள் சிட்டி சார். இது நம்ம வந்து வெறும் சிங்கிள் சிட்டி தான், ஒரே ஒரு சிட்டி தான் கனெக்ட் பண்ணுவோம் சார். ஆமாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அங்கே எவ்வளோ அந்த பேஸ்லேருந்து எவ்வளோ அந்த பேஸை வச்சு இது எடுத்துக்குமா? எடுத்துக்கோம் சார். இப்போ அந்த பேஸ் வச்சு இப்போ YNBல வந்து நம்ம சிட்டி கனெக்ட் பண்ணுறது இல்லை சார். ஆர்பிஎஸ்ல வந்து எவ்வளோ ஆம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் பேலன்ஸ் லோடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு YNBலேருந்து சேம் லோடு தான் யூஸ் பண்ணுவாங்க சார். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இது சென்ஸ் பண்ணி கெப்பாசிட்டி ஆன் பண்ணுங்க. இதில் ஏன் நான் கேட்குறேன்னா, இதில் வந்து ஆர்ஒய்பியோட வோல்டேஜும் நம்ம சொல்கிறது இல்லை, அது மாதிரி ஆர்ஒய்பியோட கரண்ட்டு நம்ம தர்றது இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்த கொடுக்கறது இல்லை சார். ஆர்பிஎஸ் நம்ம தரோம், YB ஏதோ ஒரு ஃபேஸோட சிடி மட்டும் தான் நம்ம தரப்போகிறோம். ஆமாம் சார். அதை வச்சு இது எப்படி கால்குலேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் நான் இன்னும் கொஸ்டினாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதான் சார். இப்போ நம்ம ஆர்பிஎஸ்லேருந்து இப்போ நீங்கள் அங்கே சீட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க சார். ஆர்பிஎஸ் மட்டும் அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்து நம்ம கண்ட்ரோலில் தரோங்க சார். இப்போ ஆர்பிஎஸ்ல அவங்க வந்து லோடு யூஸ் பண்ணாங்க சார். ஆர்பிஎஸ்ல அதோட லோடு சென்ஸ் பண்ணி இதை வந்து கெப்பாசிட்டி ஆன் பண்ணிப்போம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பேலன்ஸ் லோடுனா இப்போ வந்து ஆர்பிஎஸ்ல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா சேம் அதே தான் YNBலையும் வந்து அதே ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோலர் வந்து சென்ஸ் பண்ணி கெப்பாசிட்டி ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே. இது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும் சார் ஆன் ஆனதுக்கப்புறம். ஓகே. அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அலாரம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது வந்து அலாரம் இண்டக்டிவ். அவன் போயிட்டு வந்தா நீ போயிட்டா அப்புறம் போனால் 2 பேரும் புருஷமா 2 பேரும் போனீங்கன்ட்டு பார்த்தானா அது வேலை இல்லை போன்றது. அப்புறம் போனோம்னா 2 பேரும் போனீங்களான்றது. இது வந்து எல்லாமே கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைல்ல. கை புண்ணு இப்படி இருக்கு, இப்படி பார்க்கலாம். நீங்கள் முதுகில் இருக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் தேவை, கண்ணாடி தேவை. அந்த மாதிரி